नीलातुङ्गस्तनगिरितडिसुप्तमुत्पोत्य कृष्णं पारात्यं स्वं सुधिसदसिद्धमध्यावयन्तीं सोच्छिष्टायां स्वचिनिकलितं यावलास्पृत्य पुङ्क्ते கோதாதஸ்மை நம இதம் பூவயவாஸ்து புயகம் மன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியும் இன்னிசையாய் பாடி கொடுத்தானட் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்பதியாய் நாடி நீர் வேங்கடவர்க்கு என்ன விதியென்ற இம்மாற்றம் நாம் கடமாவண்ணமை நல்கு. இன்று மார்கழி மாதத்தின் 10வது நாள் நோற்று சுவர்க்கம் என்கின்ற பாசுரம். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் தாயார் கிருஷ்ண பக்தி கைவந்த பெண்ணை எழுப்புகின்றார். இந்த பெண்ணை பார்த்தால் கிருஷ்ணனுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குமா? மேலும் இந்த பெண் கிருஷ்ணனுடைய பக்கத்து வீட்டு பெண் என்று கூறுகின்றார். நோற்று சுவர்க்கும் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனாய் பண்டொரு நாள் குற்றத்தின் வாழ்வீந்த கும்பகர்ணனும் தோற்றம் உனக்கே பிறந்தோல்தான் தந்தானா ஆற்ற அனந்தல் உடையாய் ஒருங்கலமே தேச்சமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். நோற்று சுவர்க்கும் புகுகின்ற அம்மனாய், அதாவது கிருஷ்ணன், நாங்கள் அனைவரும் கஷ்டப்பட்டு பகவானை கிருஷ்ணனை அடைய பாவை நோம்பு நோக்கின்றோம். ஆனால் நீ அப்படியல்ல, கிருஷ்ணன் உனக்காக பலனை கொடுக்க காத்திருக்கின்றான். ஆனால் இப்படி நீ உறங்கிக் கொண்டு இருக்கின்றாயே. நோற்று சுவர்க்கும் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். உன் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் உறங்கிக் கொண்டு இருக்கின்றாயே, கதவைதான் திறக்க மாட்டுகின்றாள், வாயையாவது திறக்க மாட்டையா என்று கேட்கின்றார். மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால். நாற்ற துழாய்முடி நாராயணன் என்றால் தன்னுடைய கூந்தலில் திருத்துழாயால் செய்யப்பட்ட மாலையை அணிந்திருப்பவன் என்ற அர்த்தம். அவனுடைய கூந்தலில் திருத்துழாயுடைய மனம் வீசும். நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால். அந்த பகவான் எப்படிப்பட்டவன் என்றால், கிருஷ்ணன் தர்மம் சனாதனம் என்கின்றபடியும் ராமோ விக்ரமான் தர்மஹா என்கின்றபடியே தர்மமே வடிவான ஸ்ரீமன் நாராயணன். அப்படிப்பட்டவனை பாட நீ வரமாட்டாயா? நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பரிதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாழ்வீந்த கும்பகர்ணனும். அந்த கும்பகர்ணன் எப்படிப்பட்டவன் என்றால் செங்கோற்று கடன் தீர்த்தவன். அதாவது ராமமே தர்மமாக அங்கு நிற்க, ஆனால் அவன் சனாதன தர்மத்தை பற்றாமல் சாமானிய தர்மத்தை பற்றினான். அவனுடைய அண்ணனுக்கு பலமுறை எடுத்து கூறினார் அவன் செய்வது தவறு என்று. ஆனால் அவன் கேட்கவில்லை. ராமோ விக்ரமான் தர்மஹம், அனைத்து விதமான தர்மத்தின் வடிவாக ராமரியா அங்கு இருக்கும் பொழுது அவன் சாதாரணமான தர்மத்தை கடைப்பிடித்தான். அப்படிப்பட்ட செங்கோற்று கடன் தீர்த்த கும்பகர்ணன் எப்படிப்பட்டவன் என்றால் தூக்கத்துக்கே அதிபதி. அப்படிப்பட்ட கும்பகர்ணனுக்கும் உனக்கும் போட்டி வைத்து அதில் நீ ஜெயித்து அவனுடைய தூக்கத்தெல்லாம் உனக்கு கொடுத்து விட்டானா என்று ஆண்டாள் தாயார் கேட்கின்றார். பண்டொரு நாள் கூற்றத்தின் வாழ்வீந்த கும்பகர்ணனும் தோற்றம் உனக்கே பெருந்தோல்தான் தந்தானா ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேச்சமாய் வந்து திறம்பேலோர் எம்பாவாய். சோம்பல் குணம் கொண்டவளே, எங்களுக்காக கதவை திறந்து தெளிவாக வெளியில் வா என்று ஆண்டாள் தாயார் கூறுகின்றார். எங்களுக்கு அணிகலன்களை போன்று இருப்பவளே, எங்களுக்கு முக்கியமானவளே, கிருஷ்ணனுக்கு மிகவும் பிடித்தவளே என்று கூறுகின்றார். மேலும் இந்த பாசுரத்தில் பொன்னன் தோல் வரைமார்பில் பூந்தன் துழாயன்று திருக்கண்டு கொண்ட திருமாலே என்றும் மனத்துள்ளான் மாக்கடல் நீரிலுள்ளான் மலரால் தனத்தருளாளன் தன் துழாய் மார்பன் என்றெல்லாம் பகவானினிடத்து உருகக்கூடிய பேயாழ்வாருக்கு ஒத்த ஒரு பெண் பிள்ளையை ஆண்டாள் தாயார் எழுப்புகின்றார். நிற்கேதுக்கு இந்த பாசுரத்தின் விசேஷ அர்த்தம் என்றால் பகவானுடைய நிற்கேதுக கிருபை. மேலும் பகவானே மோட்சத்துக்கு அதிபதி, அவன்தான் மோட்சத்தைக்கு அடையக்கூடிய உபாயம், அவனே உபாய உபேயமாக நாம் பற்ற வேண்டும் என்று ஆண்டாள் தாயார் கூறுகின்றார்.
ஆழ்வார் எம்பெருமானா ஜிய திருவடிகளே சரணம். திருக்கோவலூர் எம்பெருமானா ஜிய திருவடிகளே சரணம். கோவிந்தாச்சாரியன் திருவடிகளே சரணம். கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமோர், சோதி மணிமாடன் தோன்றுவோர், நீதியாய் நல்லவத்தர் வாழுமோர், நான்மறைகளோதுமோர், வில்லுபுத்தூர் வேதத்துக்கோனோர், பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ், ஐந்தும் அறியாத மானிடரை மையம் சுமப்பது வம்பு.